வணக்கம். என்னுடைய இனிய நண்பர் பத்மஸ்ரீ கமலஹாசன் அவர்கள் தசாவதாரம் படம் எடுத்தபோது, நான் அவரோட நெறைய போய் சந்திச்சு பேசியிருக்கேன். நீ பெரும் கலைஞன், நிரந்தர இளைஞன். அதேபோல அன்பே சிவம் படம் எடுக்கிறபோது, அதுவும் பெரிய ஆச்சரியமான ஒரு விஷயமா நமக்கு தெரிஞ்சது. முன்ன பின்ன தெரியாத ஒரு பையனுக்காக கண்ணீர் விடுற அந்த மனசு இருக்க, அதான் கடவுள். இப்ப அவர் தயாரிக்கிற படம் எது அப்படின்னு பார்த்தா, ராஜ்கமல் புரொடக்ஷன்ஸ்ல வர்ற படம் சேயோன். திருமாலை பற்றி ஒரு படம், அது தசாவதாரம். திருமால்னா என்ன? அந்த தசாவதாரம் எடுத்த திருமாலை பற்றிய படம் அது. அதில் அவர் 10 வயசுல வருவார். ஓருயிர் கொண்டு உலகத்தில் இன்று அன்பே சிவம், நீ கடவுள் நான் கடவுள், நம்ம தான் கடவுள் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த உனக்குள்ளேயும் சிவம் இருக்கார், எனக்கும் சிவம் இருக்காருங்கிறத நான் யார் யார் சிவம்ங்கிறத சொல்லுவார். இப்போ சேயோன்னு எடுக்கிறார். அதில் அந்த கதாநாயகன் யாருன்னு கேட்டிங்கன்னா, நான் அவரோட ரஜினி முருகல் நடிச்சிருக்கிறேன், சிவகார்த்திகேயன். சேயோன் பட முன்னோட்டம் டீசர் நான் பார்த்தேன். ரொம்ப ஆச்சரியமாகவும் வியப்பாகவும் இருந்தது. இதில் என்ன, இப்போ நமக்கு இந்த முருகக் கடவுளை பற்றி சொன்ன உடனேயே, அவர் தமிழ் கடவுள் என்பது முக்கியமான ஒன்று. இன்னொன்று, பழைய கடவுள் அவர் தாங்க. ஏன்னா தொல்காப்பியம் அவரை தான் குறிப்பிடுது. மாயோன் மேய காடுரை உலகமும் சேயோன் மேய மைவரை உலகமும் அப்படின்னு சேயோன் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை பயன்படுத்தியிருப்பார் தொல்காப்பியர். 3000 ஆண்டுக்கு பழமையான சொல் இந்த சொல்லு. செங்குருதி சேயோனே, மங்கோடிய வேலோனே. அவன் செந்நிறமானவன், அவன் வீரன், அவன் அசுரர்களை அழிக்க பிறந்தவன், அவன் ஞான வடிவானவன், அதே போல தெய்வ யானையை மணந்தவன், வெண்ணுக்கு பெருமை சேர்க்க வள்ளியை மணந்தவன், மண்ணுலகம் பெருமை பெற. இத்தனை பெருமைகளை உடைய இந்த முருகப்பெருமானுடைய பெயர்களை சொல்லுகிற போது, திருமுருகாற்றுப்படை பாடிய நக்கீரர் எப்படி சொல்லுகிறார் என்றால், இதோ பாருங்கள். அறுவர் பயந்த ஆரமர் செல்வ, ஆள்களு கடவுள் புதல்வ, மால்வரை மலைமகள் மகனே மாற்றோர் கூற்றே, வெற்றி வெல்போர் கொற்றவை சிறுவ, இளையணி சிறப்பின் பழையோள் குளவி, வானோர் வணங்குவில் தானை தலைவ, மாலை மார்ப, நூலறி புலவ, செறிவில் வருவ, புர்விரல் மல்ல, அந்தனர் வெறுக்கை அறிந்தோர் சொல்மலை, மங்கையர் கணவ, மைந்தர் ஏரே, வேல் எழுதடக்கை சால்பெரும் செல்வ, குன்றம் கொன்ற குன்றா குன்றத்து என்பொரு நெடுவரை குறிஞ்சி கிழவ, பலர் புகழ் நன்மொழி புலவர் ஏரே, அரும்பெறல் மரபின் பெரும்பயர் முருகா. இந்த வார்த்தைகளை எல்லாம் கேட்கிற போது முருகனை போற்றுகிற வார்த்தைகள் அருமையாக இருக்கின்றன. இதே போன்ற வார்த்தைகளைத்தான் பிற்காலத்தில் பாலதேவராயன் என்கின்ற கந்தசஷ்டி கவசத்தை பாடிய அவரும் சொல்லியிருப்பார். சரவண பவனே, சைலொளி பவனே, திரிபுர பவனே, திகழொளி பவனே, பரிபுர பவனே, பௌமொழி பவனே, அரிதிருமருகா அமராவதியை காத்து தேவர்கள் கடுஞ்செறி விடுத்தாய், கந்தா குகனே, கதிர்வேலவனே, கார்த்திகை மைந்தா, கடம்பா கடம்பனை இடும்பனை அடித்த இனிவேல் முருகா அப்படின்னு சொல்ல 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 ஒரு 22 வரிகளில் முருகப்பனோட பேர் சொல்லப்படுறத பார்க்குறோம். இந்த சேயோன் பற்றிய குறிப்பு தொல்காப்பியத்திலே தவிர சங்க இலக்கியங்களில் பரிபாடலிலும் முருகப்பெருமானுடைய பெருமைகளை சொல்லுகின்ற இடங்களில் இந்த பெயர் பயன்படுத்தப்படுகிறது. சேயோன் படக்காட்சியை பார்த்தப்ப எனக்கு திடீர்னு விருமாண்டி படமும் ஞாபகம் வந்தது. ஏன்னா நான் விருமாண்டி படத்தில் கமல் சாரோட நான் வந்து ஒரு 6 மாதம் பணி செஞ்சுருக்கேன். அதனால் எனக்கு என்ன ஆச்சரியம்னா, அதில் அந்த 3 சாமி தான் ரொம்ப முக்கியமானது. 3 சாமி கும்பிட்றது இன்றைக்கி நம்ம பார்க்குறோம் சிவராத்திரியை ஒட்டி. 3 சாமிங்கிறது என்ன அப்படின்னா, அது பிரம்மா, விஷ்ணு, ருத்ரன் ஆகிய சிவன், மூவர். இந்த மூவருங்கிற வழிபாட்டு முறைங்க நான் இந்தோனேஷியா போயிருந்தப்பையும் பார்த்து வியந்தேன். மூவருக்கும் கோயில் இருக்குது. இப்போ கம்போடியா போயிருந்தப்பையும் பார்த்தேன். நடுவில் விஷ்ணுவனுடைய அந்த கோயிலும், ஒரு புறம் வந்து சிவனுக்கான கோயிலும், மறுபுறம் பிரம்மனுக்கான கோவிலும் இருக்கிறத பார்க்குறேன். இப்போ இந்த 3 சாமி கும்பிடக்கூடிய அந்த பகுதியில் சேயோன் வந்து இறங்குறாரு. நமக்கே வியப்பாக இருக்குது. இந்த 3 சாமியில் சிவபெருமானுக்கு முருகனுக்கும் தொடர்பு, அப்பா மகன் தொடர்பு. திருமாலுக்கும் முருகனுக்குள்ள தொடர்பு, மாமன் மருமகன் தொடர்பு. பாருங்க, இப்படியான சூழலில் 3 சாமியோடு சேர்ந்து சேயோன் வந்து இறங்குறாரு.
அவருடைய அந்த வரவை எதிர்நோக்கி காத்திருப்போம். அதிலும் இசை சந்தோஷ் நாராயணனுடைய அந்த வேகமும், அதே போல் தாய் கிழவி படத்தினுடைய டைரக்டர் சிவகுமார் முருகேசன் தான் இந்த படத்தையும் பண்ணியிருக்காருங்கிறப்ப பெரிய எதிர்பார்ப்பு உண்டாகுது. எல்லாவற்றுக்கும் மேலே என்னுடைய நல்ல நண்பர் எஸ்கே என்று அழைக்கப்படுகிற சிவகார்த்திகேயன் அவருடைய வீரமான தோற்றம் நமக்கு ஒரு பெரிய வியப்பை தருது. ஆவலோடு எதிர்பார்ப்போம் சேயோனின் வருகையை. நல்ல செய்திகளை நாளும் சிந்திப்போம். நாளை சந்திப்போம். வணக்கம். ஜி ஞானசம்பந்தன் யூடியூப் சேனல் பாருங்க. உங்களை தேடியே உங்க வீட்டுக்கு வருது. கேட்காம ஒரு விஷயம் உங்களை தேடி வருது பாருங்க, அதை பிடிச்சி வச்சுக்கோங்க. நம்முடைய ஜி ஞானசம்பந்தன் யூடியூப் சேனலை தொடர்ந்து எக்ஸலம், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், வாட்ஸ்அப் என்று அனைத்து தளங்களிலும் நாம் இயங்கிக் கொண்டிருக்கின்றோம். நீங்களும் எங்களோடு வாருங்கள்.